Hello friends, welcome back to Relax with Raji, உங்கள் ராஜி. இன்னையோட ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு. ஸோ இதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். 3/4 கப்பு போல் கடலைப்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தரவாக அதை ரின்ஸ் பண்ணிக்கோங்க, வாட்டரில் அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அது ஊறட்டும். ஊறின அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் இதுக்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். புளியை கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் மிக்ஸியில் எடுத்து போட்டுக்கிறேன் இல்லையா. நல்லா ஊறி இருக்கணும் இந்த மாதிரி பருப்பு. நம்ம பட்டை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, சோம்பு, தேங்காய் இதெல்லாம் நான் சேர்த்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இந்த பக்கம் சாம்பாருக்கு அரைச்சி விடுறதுக்காக கடலைப்பருப்பு, தனியா, பட்டை மிளகா இது 3 நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதை அரைச்சி விட்ட குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தேங்காய் அதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். அது மாதிரி வெங்காயம் இந்த மாதிரி தின்னு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தவிர வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். புளிஜலம், புளி நீங்கள் பண்ணுற சாம்பாருக்கு தகுந்த மாதிரி புளி இருக்கணும். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி இதை ஊற போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஊற வச்சுருந்தோன்னே இந்த பருப்பு அதில் இந்த மிளகா, சோம்பு இதை போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம். இந்த பக்கம் அடுப்பில் கடலைப்பருப்பு, தனியா, ரெட் சில்லி, இந்த தேங்காய் அப்புறமா தான் போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம். முதல்ல இதை நல்லா வறுத்துப்போம். அது கொஞ்சம் வறுபட்ட அப்புறமா தேங்காவையும் சேர்த்து வறுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சாட்டே பண்ணி வச்சுக்கலாம், வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி கரைக்க போட்டிருந்தாலும் அந்த புளி ஜால்ச்சா நல்லா கரைச்சி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுட்டு வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு தகுந்த சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டு அதுக்கு தகுந்த உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா இதை கொதிக்க விட போகிறோம். இது நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புளி வாசனை போயிடும், வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து கொதிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச விழுதியும் அதில் போட்டு கொதிக்க விட போகிறோம். இப்போ இந்த பருப்பு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு உருண்டைக்காக, அதில் 2 அரிசி மாவு போட்டு இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைஞ்சிருக்கணும் அது. இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கிறது. இந்த டயத்தில் நம்ம அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி இப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் மீடியம் சைஸ் உருண்டையை நம்ம இந்த மாதிரி எல்லா பருப்பையும் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கோம்ல அதெல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு எல்லா உருண்டையும் ஒரே சமயத்தில் போடக்கூடாது. இப்போ இந்த சாம்பார் அந்த மிளகா பொடி புளி வாசனை போன அப்புறமா ஒரு 4 உருண்டையாக போட்டு நம்ம கொதிக்க விடணும். அந்த உருண்டை 4 கொதித்து கொஞ்சம் மேலே வந்த அப்புறமா அடுத்த பேட்ச் போடணும். ஏன்னா ஒருமிக்க போட்டுட்டோம்னா எல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால தான் நம்ம 4 உருண்டையாக போட்டு முதல் பேட்ச் கொஞ்சம் வெந்த அப்புறமா அடுத்த 4 உருண்டை அந்த மாதிரி போட்டு போட்டு கொதிக்க விடணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வெந்து அந்த உருண்டையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா லைக் மேலே வந்துடும். இப்போ பாருங்கள் போட்டதுக்காக கொஞ்சம் அந்த உருண்டை இருக்கு, ஆனால் ரொம்ப கலரக்கூடாது. ஒரு தடவை அடியில் உட்காராமல் இருக்கா உருண்டை அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ அந்த பேட்ச் இதுவான அப்புறம் நான் அதுலேயே இன்னும் 4 உருண்டை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக விட்டோம்னா அந்த உருண்டை கரைஞ்சி போகாமல் நல்லா வேக வேக அது மேலே இப்போத்தெல்லாம் இந்த உருண்டையெல்லாம் மேலே வர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது மேலே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கா இப்போ அந்த
உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பருப்பெல்லாம் வெந்துருது இல்லையா, அதனால நல்லா வேக வேக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டையெல்லாம் மேலே வரும். ஸோ அதனால தான் வந்து இந்த புளிஜலை வந்து ரொம்ப கம்மியாக விட்டுட்டா கூட வேகிறதுக்கு இடம் இருக்காது. ஸோ ஒரு அரை பாத்திரம் போல் புளிஜலத்தை விட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து அந்த உருண்டையெல்லாம் போட்டு வேகிறதுக்கு அதெல்லாம் என்னஃபாக அந்த புளி வாட்டர் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப வத்தி போயிடும். அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டுண்டு, ஏன்னா வாசனையாக இருக்கும், நெய்யும் எண்ணெயும் விட்டுண்டு இந்த கடுகு போட்டுட்டு அதில் கருவேப்பிலையும் நல்லா பிச்சு போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே அதில் தாளிச்சிடணும். இப்போ சூப்பராக நம்மளோட பருப்புருண்டை குழம்பு வெந்து ரெடியாக இருக்குது. கொத்தமல்லி போட்டு எடுத்து வச்சோன்னா சும்மா மணக்க மணக்க வாசனையாக இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் கீரை இருந்தது. ஸோ அந்த கீரையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த கீரை வந்து ட்ரையாக பண்ண போகிறேன், மசியல் மாதிரி இல்லாமல். ஸோ அதையும் பார்த்துடலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி பொடி பொடியாக வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த கீரையை பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பும் போட்டுக்க போகிறேன், ஒரே ஒரு 1/4 மிளகா கிள்ளி போட்டுக்கிறேன், பெருங்காயம் போடுறேன். அதுக்கப்புறம் இந்த கீரையை நம்ம வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கணும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸையும் நான் இப்போ போட போகிறேன். மஞ்சப்பொடி, அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அது வதங்கணும். நல்லா அது கீரை வெந்தப்புறமா நான் வந்து கொஞ்சம் பொடி வறுத்து வச்சுருக்கேன். அதாவது பாசிப்பருப்பு, அரிசி, ஜீரகம், பிளாக் பெப்பர் அண்ட் இதுவும் பேருங்க ரெட் சில்லி, இது எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் ஆடடாக கியூமன் பவுடரும் போட்டு பாருங்கள், நல்லா உதிராக இந்த கீரை சும்மா சூப்பராக இருக்கும். இந்த கீரையை இந்த சாம்பாரோட தொட்டுக்க போகிறோம். அதுக்கு அப்பளம், கருடா என்ன வேணுமோ நீங்கள் அதை வந்து வறுத்துக்கலாம். அதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நான் வந்து வடை, அந்த கீரை, அப்பளம் இதெல்லாம் போட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பருப்பு உருண்டை குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும், குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See you again. Bye.